அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சுமார் 26 ஜுஸுக்களை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைக்கு கடைசியிலும் இன்றைக்கு ஆரம்பத்திலும் ஓதப்பட்ட சூரா ஹுஜராத் அது சொல்ல வருகின்ற செய்திகளை குறித்து தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள் என்று பொருள். இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தேவையான எல்லா ஒழுக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் சொல்லித் தருகின்றார். இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி மதிக்கணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சு நாம கடைபிடிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி தருவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு மரியாதையோடு அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்கள்ட்ட நம்ம தேவையானதை கேட்டு பெறணுமோ அதே மரியாதை அவர்கள் இப்போது அடங்கி இருக்கக்கூடிய ரௌலாவில் அவர்களை சந்தித்து நாம் சலாம் சொல்கின்ற பொழுதும் அதே கண்ணியத்தோடும் அதே மரியாதையோடும் அதே ஒழுக்கத்தோடும் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அதனாலதான் நீங்க ரௌலாவுடைய மேல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயத்துல, இந்த சூரா குஜராத்ல வரக்கூடிய 3வது 4வது ஆயத்தை எழுதி போட்டிருப்பாங்க. இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிக அல்லதீன அம்தஹன அல்லாஹு குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அலீம். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மரியாதை நிமித்தமா மிகவும் கண்ணியத்தோட குரலை உயர்த்தி தாழ்த்தி சலாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தக்வாவை நசீபாக்குவான். லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அலீம். அவங்களுக்கு மக்ஃபிரத் இருக்குது, அவங்களுக்கு மிகப்பெரிய கூலி இருக்குது. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை எப்படி அணுகணும், அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு எந்த மரியாதையோடு அணுகணும் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றது, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த செய்திய நீங்க முதல்ல உறுதிப்படுத்திக்கீங்க. 4 பேருக்கு சொல்றதுக்கு முன்னாடி உண்மைதானா, வந்த செய்தி நடந்ததுதானா அப்படிங்கிறது உறுதிப்படுத்திக்கீங்க. அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது விசாரணைக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை நோக்கி போங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபைன் ஃபதபையன். முதல்ல அதை நடந்ததுதானான்னு முதல்ல நீங்க யோசனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னைக்கு நிறைய நாம பார்த்திருப்போம், வாட்ஸ்அப்ல ஏராளமான செய்தி, வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால நம்மள்கிட்ட அதிகமா ஒரு பழக்கம் இருக்கும். தப்பித்தவரை யாராவது தெரியாம யாருக்கும் நம்பர் கொடுத்துட கூடாது. சில பேருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா வந்ததையெல்லாம் அப்படி ஷேர் பண்ணி கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. காலையில சலாம் ஆரம்பிச்சு வந்ததையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஷக்குடைய நாள்ல நம்ம எப்பவுமே பெற பார்ப்போம் இல்லையா? அப்படி பெற பார்க்கும் பொழுது முதல்ல எல்லாம் என்ன பெற தெரிஞ்சிச்சா இந்த கொஸ்டின் தான் வரும். ஷாபானுடைய 29 மகரிப் பொழுதுக்கு பிறகு பெற தெரிஞ்சிருச்சா, ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, நாளைக்கு நோம்பு தானா, இன்னைக்கு தராவி தானா அப்படின்னு அந்த கொஸ்டின் தான் வரும். ஆனா இந்த வருஷம் அந்த கொஸ்டின் எதுவுமே இல்லை. ஏன்னா ஏகபோகமா நமக்கு ஷாபான் 30 முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன கொஸ்டின் வந்துட்டு அப்படின்னா, சகர் நேரத்தில் 30 நாளும் இந்த பகுதிகள் எல்லாம் இந்த ஹோட்டல் எல்லாம் சகர் சாப்பாடு வசதி உண்டு, சென்னையில் உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் அப்படின்னு யாரோ ஒரு ஆளு மெசேஜை தட்டிவிட அந்த மெசேஜ் அப்படி பரவுது. அதுல முதல் ஹோட்டல் பார்த்தா நமக்கு பக்கத்துல இருக்கு இந்த ஹோட்டல். அந்த ஹோட்டல் மெட்ரோல க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு. முதல் ஹோட்டலே அந்த பேர் தான். அதையும் நம்ம வந்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சகர் சாப்பாடு இங்க இருக்குது அங்க போங்க அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு அப்படின்னா அது நடந்திருக்கா நடக்கலையா என்ன ஏதுன்னு நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு 4 பேர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடுத்த ஒழுக்கத்தை சொல்றான். அதுக்கு அடுத்து யாராவது 2 முஸ்லீம்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க
அப்படின்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சு சண்டையை கூடுமான வரைக்கும் விலக்கி விட பாருங்க. 2 பேருக்கும் சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க, விலக்கி விடுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த சூறால முழுக்க முழுக்க நாம கடைபிடிக்க வேண்டிய டிசிப்ளினை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்ல வர்றது, யாரையுமே வந்து நீங்க இலக்காரமா இடம் கூடாது. நான் எஸ்கர் கௌமும் மின் கௌமி, யாரையுமே இலக்காரமா கேவலமா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வச்சோ அல்லது அவங்களுடைய உருவத்தை வச்சோ பாடி ஷேமிங் பண்றதோ இதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை விட அவங்க வந்து திறமையானவங்களா இருக்கலாம், உங்களை விட ஏதாவது ஒரு அறிவாற்றல் அவங்களுக்கு இருக்கலாம். அதனால பாடி ஷேமிங் பண்றது கூடாது, அடுத்தவங்களை இலக்காரமா நினைக்கிறது கூடாது. அது தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கோத்திரத்தையா இருந்தாலும் சரி. அந்த ஊருக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக இருந்தாலும் சரி, அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு தனிநபராக இருந்தாலும் சரி, யாரையுமே நீங்க தவறா நினைக்காதீங்க. தவறானா இலக்காரமா நினைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் வலா நிசாஉம் மின் நிசாஇன். குறிப்பா வந்து பெண்கள் சொல்லியே சொல்றான், பெண்களாகிய நீங்கள் யாரையுமே எந்த பெண்களையுமே நீங்க இலக்காரமா நினைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான் இந்த ஆயத்துல. அதுக்கு அடுத்து புறம் பேசுறத பத்தி, காசிப் பேசுறத பத்தி அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து புறம் பேசாதீங்க. அப்படி நீங்க ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பத்தி நீங்க தப்பா பேசினா அதை அவரு கேட்டார் அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாரு. அப்படி புறம் பேசுறது செத்த மனிதருடைய, உங்களுடைய சகோதரருடைய, இறந்து போன சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுற மாதிரி கேவலமான ஒரு செயல் அப்படின்னு புறம் பேசுறத பத்தி அல்லாஹ் சொல்றான். அடுத்து எதையுமே துருவி ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லப்படுறாங்க அல்லது கேள்விப்படுறீங்க, அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு, எது கிடைச்சாலும் அதை போட்டு துருவி ஆராயாதீங்க. கிடைச்சிச்சா, செய்தி காதுல விழுந்துச்சா, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கடந்து போங்க. நல்ல விஷயம் வந்து சொல்றாங்களா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, அச்சா செய்யறேன் இன்ஷால்லாஹ் கண்டிப்பா ஊர்ல இருந்தா வர்றேன் அப்படின்னு கலந்துக்க வேண்டியதுதான். கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்ச உடனே எவ்வளவு போகணும், என்ன ஏது, காசு எப்படி தேத்துனீங்க, என்ன ஏது, அது நமக்கு தேவையில்லாது. பத்திரிக்கை வைக்கிறாங்களா போய் கலந்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி இங்க ஏத்திகாஃப் இருக்காங்களா, அதாவது எது நம்ம நப்சு என்ன அப்படின்னா, எது செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாதான் அதைத்தான் வந்து போய் செய்ய சொல்லி நப்சு தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களோட பேச வேணாம், அவங்கள தனியா விடுங்க 10 நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்பதான் நம்ம இந்த கட்டைக்கு பின்னாடி 150 பேர் இருக்கோம், அவங்கள்ட்ட தான் பேச மனசு வராது. அந்த கட்டைக்கு பின்னாடி 10 பேர் தான் இருக்கும். அவங்கள்ட்ட போய் அப்புறம் இன்னைக்கு என்ன சகரு சாப்பாடு, ஏன் நேற்று யார் கொண்டு வந்தா, காலையில யார் சகரு கொண்டு வர்றோம், அவங்களுக்கு நான் சாயங்காலம் இஃப்தாருக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டீங்களா, அரிசி பருப்புலாம் இருக்கா வீட்டுல, அது நமக்கு தேவையில்லாது. ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க அல்லாஹ் வாலாக்களாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மூலமா ஏதாவது ஒரு சைடு பரக்கத் நமக்கு கிடைக்கும், அதனால முஹல்லாவுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலதான் அவங்கள தனியா வந்து நம்ம தனிமைப்படுத்தி அவங்க வந்து இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கோம். இது மாதிரி நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி, எதையுமே வந்து துருவி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு வருது. ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யார சொல்லதா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல, நான் இந்த மாதிரி தவறான உறவு வச்சுக்கிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல நீ ஏதாவது தொட்டு பேசியிருப்ப, பழகி இருப்ப, அல்லது மேலோட்டமா ஏதாவது முத்தம் கொடுத்துருப்ப அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்ல, நான் வந்து கண்டிப்பா விபச்சாரம் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விசாரிச்ச உடனே அந்த தகவல் ஊர்ஜிதமானே அவருக்கு வந்து தேவையான தண்டனையை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவேற்றிடுறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை நிமித்தமாக மட்டும்தான் அவர் சம்பந்தமா விசாரிச்சாங்க. தகவல் நடந்தது உண்மைதானா, இப்படி சொல்றாரே என்ன ஏது அப்படிங்கிறத விசாரிச்சாங்க. மற்றபடி எந்த பொண்ணை பண்ணாரு, அந்த பொண்ணு எப்படி, என்ன ஏது, எப்படி பழக்கமாச்சு, எவ்வளவு நாள் பழகிட்டு இருந்தாங்க, எதையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கும்.
இந்த தகவல் சம்பந்தமா அந்த கேஸ் சம்பந்தமா என்ன விசாரிக்கணுமோ அதை மட்டும்தான் நடந்திருக்கா நடந்தலையா அப்படிங்கிற ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய அதை போய் துருவி விசாரிக்கவே. எத்தனை நாள் பலனாரு, அந்த பொண்ணு எப்படி அழகா இருக்குமா, எப்படி மாநிலமா, என்ன ஏது போறது, எதுவுமே இதை சொல்லா கேட்க. இதே மாதிரி சம்பவம் ஒரு பெண் விஷயத்திலேயே நடக்குது. ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க, அவசரத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. என்னை தூய்மைப்படுத்துங்க யார சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல்லா எடுத்த உடனே நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா கேளுங்க அப்படின்றாங்க. இல்ல யார சொல்ல நடந்த தப்புல வயிற்றுல எனக்கு கரு உண்டாயிருச்சு அப்படிங்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க போய் வந்து குழந்தையெல்லாம் பெற்று முடிச்சுட்டு டெலிவரிக்கு பின்னாடி வாங்க, பேறு காலம் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. பேறு காலம்லாம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா எடுத்துட்டு வருது. பால் குடி காலம்லாம் பால்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமும் அந்த அம்மா திரும்ப வருது. திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பிறகுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை உறுதிப்படுத்தியதற்கு பிறகு அந்த பெண்மணிக்கு தேவையான தண்டனையை கசையடியை கொடுக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழேயும் இந்த சம்பவத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, அந்த பொண்ணு யாரோட பழகுச்சு, அவர் யாரு, அவங்க பேர் என்ன, என்ன ஏது விலாசம், எதையுமே விசாரிக்க. தவறுக்கு தேவையான வந்த விஷயத்துக்கு தேவையான தகவலை மட்டும்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சு தண்டனை நிறைவேற்றினாங்க. அதுக்கான காலம் வர்ற வரைக்கும் காத்திருந்தாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தாண்டி ஊர்ல உள்ள குறிப்பா எந்த பெண்களும் எதை பத்தியுமே வந்து துருவி கேள்வி கேட்கவே கிடையாது. இதுதான் வந்து இந்த சூறாவுல மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற முக்கியமான ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அவங்களுடைய வழியில வந்த சஹாபாக்களும் சரி, ஏராளமான சம்பவங்களை சந்திச்சிருக்காங்க. எத்தனையோ கலீஃபாக்கள் இருந்திருக்காங்க. கலீஃபாக்களுடைய சபையில கேஸ் வரும்போதெல்லாம் அந்த விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்களே ஒழிய வேற தேவையில்லாத எந்த விஷயத்தையுமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அந்த ஆட்சியில ரபியா இப்னு உமையாவுடைய வீட்டுல பயங்கரமான அரட்டை அடிக்கிற சவுண்டு, பயங்கரமா சத்தம், அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டு வழியா தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்துறாங்க. பாத்தீங்களா வீட்டுல எவ்வளவு சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, உள்ள அநேகமா வந்து சாராயம் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், என்ன ஏதுன்னு பாப்போமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், துருவி ஆராயக்கூடாது, வீட்டுல இட்டு பார்க்க கூடாது அப்படின்னா அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா, விசாரணைக்கு வரும்போது நாம இதை விசாரிச்சுக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இல்ல என்ன ஏதுன்னு இப்பவே நம்ம ஆல்ரெடி அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கோம், நாம வந்த வேலை என்னவோ அந்த வேலையை பார்த்துட்டு போகணும். அவங்க வீட்டுல அரட்டை அடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள வெட்டிப்பாரு அப்படின்னா இதுவே தப்பு, இதை தாண்டி கதவை திறந்து பார்க்கறதெல்லாம் மகா தப்பு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து போயிடுறாங்க. இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில தான் அபூ மிஹ்ஜன் அப்படிங்கிறவரு சாராயம் குடிச்சிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் நேரம் அபூ மிஹ்ஜனுடைய வீட்டுக்கு நேர கதவு திறந்து போயிடுறாங்க. போன உடனே அப்போ அபூ மிஹ்ஜன் கேட்கிறாரு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அவங்கள்ட்ட துருவி விசாரிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கானா இல்லையா, இப்படி திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ளார வந்தா எப்படி என்ன அர்த்தம், நான் தப்பு செஞ்சது 2 நாளைக்கு முன்னாடி, நான் தண்ணி அடிச்சது, சாராயம் குடிச்சது, மதுபானம் மறந்தது 2 நாளைக்கு முன்னாடி, இப்ப நீங்க என் வீடு வாசல் தேடி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அபூ மிஹ்ஜன் சொன்னதாக வரலாறுல பதிவு செய்யப்பட்டு. இப்ப இங்க எந்த விஷயமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே ஒழுக்கத்தை தான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க. அதிலும் குறிப்பா நாம இந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன தேவையோ கிட்டத்தட்ட ஒரு 60-80% ஒழுக்க முறைகளை இந்த சூறாலேயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். குர்ஆன் அப்படித்தான் நமக்கு என்ன சொல்ல வருதோ அதை ரத்தின சுருக்கமா நம்மகிட்ட சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வருதோ, எது அவசியமா நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை ரத்தின சுருக்கமா சொல்லிடும்.
இந்த சூறாலேயே மிக முக்கியமான இன்னொரு ஆயத்து என்ன அப்படின்னா, காசிப் அப்படிங்கிறது, புறம் பேசுறது, இந்த மாதிரி தவறான ஒழுக்கம், துருவி ஆராய்கிறது, கொலை சொல்றது, கேவலமா பார்க்கறது, இனிவா பார்க்கறது, இது எல்லாமே எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். முஸ்லீம்கிட்ட மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணணும், மற்றவங்களை வந்து காசிப் பேசலாம், மற்றவங்க சமய சகோதரர்களை வந்து தப்பா பேச அப்படி இல்லை. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த இடையிலேயே ஒரு ஆயத்தை வச்சிருக்கான். நீங்க அனைவருமே யாயுன்னா சின்னா கணக்கனாக்கும் இந்த கரீம் உன்சா, இந்த மனித உலகத்தில் உள்ள அனைவருமே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவருமே ஒருதாய் மக்கள், நீங்கள் அனைவருமே சகோதரர்கள். அதனால இந்த ஒழுக்கத்தை எல்லாத்துட்டையும் நீங்க சரிசமமா கடைபிடிக்கணும். நம்மளுக்குன்னா வந்து காசு பேசக்கூடாது, மற்றவங்க எல்லாம் வந்து காசு பேசலாம் அப்படி இப்படின்னா வந்து அல்லாஹ் சொல்லவே வரல. அப்படி மக்கள் புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் யா அய்யுஹன் நாஸ், மக்களே அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லல, யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லாம யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்திருக்கின்றோம், நீங்கள் அனைவருமே ஒருதாய் மக்கள், இந்த ஒழுக்கங்களை எல்லோரிடமும் கடைபிடியுங்கள் என்கின்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல இது சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி குர்ஆன் நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் ரத்தின சுருக்கமாக தான் சொல்லணும். தொழு அப்படின்னா சொல்லணும், அகீமுஸ் ஸலாத் ஆத்துஸ் ஸகாத், கொடுங்க ஜகாத் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இதனுடைய மீதி டீடைல் ஃபுல்லா குர்ஆன் சொல்லுது. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னாடி சஹாபாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சிறந்த காலமாக சர்டிபிகேட் கொடுத்த அந்த காலத்துல வாழ்ந்த இமாம்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்ப குர்ஆன் எதை சொல்வதாக இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தோதுவாக, இப்ப என்னைக்கோ இறங்கின ஆயத்து இன்னைக்கும் நாம சமகாலத்தில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் நாம ஒத்துப்போம். இந்த துருவி ஆராயாதீங்க அப்படிங்கிறத சில யூடியூப் சேனல்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இங்கிருந்து நைட்டு தூக்கிட்டு போய் ஏன் நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏண்டா அது நடந்துச்சு அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்க யோசிக்கிற அளவுக்கு தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்டு அப்ப துருவி ஆராயிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீய பழக்கம் அப்படிங்கிறது. அந்த ஆயத்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின இந்த ஆயத்து இன்னைக்கும் அது வந்து ஒத்து வருது, நடைமுறை சம்பவங்களுக்கு ஒத்து வருது. அதே மாதிரி சொல்கின்ற விஷயத்தையும் ரத்தின சுருக்கமாக யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி தெளிவா சொல்லிடுச்சு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் இதே பண்புதான் இருந்துச்சு. ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கேட்பாங்க. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி பழக்கம், என்ன மாதிரி போக்குவரத்து அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா நாயகி தெளிவா சொல்லுவாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. குர்ஆன் எப்படி எது தேவையோ மக்களுக்கு அத்தியாவசியமோ அதை தெளிவாகவும் அதே சமயத்தில் ரத்தின சுருக்கமாகவும் சொல்லுமோ அதே மாதிரிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பதில் தேவை, யாருக்கு எதை சொன்னால் அவர் சிறந்த முறையில் அவருடைய ஈமான் பலமாக இருக்கும். ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு நேரத்துல வந்து விதவிதமா கேள்வி கேட்டாங்க. ஒரே கேள்வியே விதவிதமான சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, ஐயுல் இஸ்லாமி கைரும், இஸ்லாத்துல எது சிறந்தது? ஒருத்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லுங்க, தொழுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் கொடுங்க. இன்னொருத்தர் ஏழைக்கு உணவு கொடுங்க. இன்னொருத்தர் விருந்தினர்களை கவனிச்சுக்குங்க. இன்னொருத்தர் தாய் தகப்பனை பார்த்துக்குங்க. இன்னொருத்தர் தாயை பார்த்துக்குங்க, அதுக்கு அடுத்து தகப்பனை பார்த்துக்குங்க. இப்படி ஐயுல் இஸ்லாமி கைரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களுக்கு பொதுவாகவும் அதே சமயத்தில் சிறந்த முறையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டியிருக்காங்க. நாம அதுதான் கத்துக்கணும். பேசும்போதே ஆளை பார்த்து நம்ம வந்து பேச கத்துக்கணும். எப்ப எப்படி பேசணுமோ அப்பப்ப நாம வந்து அந்த மாதிரி தெளிவா வந்து நாம பேச கத்துக்கணும். இல்லைன்னா சமயங்கள்ல அதுவே வந்து ஒரு பெரிய ஆபத்தா போயிடும். ஒரு சவப்பட்டி செய்யற ஆசாரி
அவருக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஊர்ல ஒரு மௌத்து சவப்பட்டி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அவர் சவப்பட்டி செஞ்சு வண்டியில வச்சு எடுத்துட்டு போறார். நைட் நேரம் வண்டியில வச்சு எடுத்துட்டு போறார். அப்படி எடுத்துட்டு போகும்போது வண்டி மக்கர் பண்ணார். வண்டி மக்கர் பண்ணி நடுமுறையும் நின்றுச்சு. சவப்பட்டிக்கு சொன்ன நேரத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஆர்டர் வேற எடுத்தாச்சு, அங்க வேற வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது நாளைக்கு 2 நாள் தள்ளி கழிச்சு டெலிவரி கொடுக்குற சமாச்சாரம் இல்லையே, கொண்டு போய் உரிய நேரத்துல போய் சேர்க்கணுமே அப்படின்னு முடிச்சுட்டே இருக்கும்போது ஆனத்தை நமக்கு கஸ்டமர் தான் முக்கியம் அப்படின்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு தூக்கி வச்சு நடந்து போய்கிட்டே இருக்காரு. தலையில தூக்கி வச்சு நடந்து போய்கிட்டே இருக்காரு. நடுவில் காவல்துறை நிப்பாட்டுது, அவரை டார்ச் அடிச்சு நிப்பாட்டுது. என்ன நடிச்சாமத்துல எங்க போயிட்டு இருக்க நீ, என்ன சமாச்சாரம், என்ன பெரிய தலையில என்ன வச்சிருக்க அப்படின்னா விசாரிக்கும். அவன் பார்த்தா என்னடா சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அவனே யோசிச்சு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. 2-3 கேஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்குது காவல்துறை அந்த பக்கம். இவன் டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, என்னடா முடிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன விஷயம்? இல்லைங்கய்யா, புதைச்ச இடத்துல குடுக்கம் தாங்க முடியல, அதனாலதான் பெட்டியோட நான் வேற இடத்துக்கு தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு காவல்துறை ஓடியே போயிருச்சு. புதைச்ச இடத்துல குடுக்கம் தாங்க முடியல அப்படின்னு. அப்ப எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. எப்ப எப்படி பேசணுமோ அந்த சமயோஜித புத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அது குர்ஆன் வழியாக அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே யுக்தியை சஹாபாக்களும் பயன்படுத்தி இருக்காங்க. யார் யாருக்கு இந்த உலக மக்களுக்கு என்னென்ன தேவையோ முக்கால்வாசியான ஒழுக்கங்களை இதே சூறாவிலே அல்லாஹ் தஆலா வச்சிருக்கா. இந்த சூறாவை ஒரு தடவையாவது நாம வாசிச்சு நமக்கு என்ன மொழி தெரியுதோ அதனுடைய டிரான்ஸ்லேஷன் ஒரு தடவையாவது நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சூறாவினுடைய மதிப்பை இன்னும் கூடுதலாக நம்மால் வழங்க முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையான அனைத்து ஒழுக்கங்களோடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.